கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு. சென்னை எஃப்சி நேற்று நைட்டு பங்கமாக ஜெயிச்சுது. ஃபஸ்ட்டு ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நேற்று நடந்த சென்னை எஃப்சி வர்சஸ் அசாம் ரைஃபிள்ஸ் கூட ஆடின மேட்சை பற்றி பார்த்துருவோம். சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா ஆடின 3 கேமில் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஆடணும். அது என்ன விஷயம்னா, மொதல் விஷயம் என்னன்னா, கோமல் தட்டல் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் ஒன்றுமே இருக்கிற இடமே தெரியல. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கோமல் தட்டல் வாஸ் ஆன் ஃபயர். அடிக்கிற ஷார்ட்டாக இருந்தால் சரி, பாஸாக இருந்தால் சரி, ட்ரிபிளாக இருந்தால் சரி, கிராஸாக இருந்தால் சரி, எல்லாமே பங்கமாக பண்ணார் கோமல் தட்டல். ஸோ அதுதான் இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கொஞ்சம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ப்ளஸ் ரொமாரியோ அண்ணா என்னன்னா ஆச்சு உனக்கு? ரொமாரியோ டிஃபென்ஸில் ஒரு கேப்டன் மாதிரி நேற்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் ப்ரெஷர் எல்லாத்தையும் தாமல் எடுத்துக்கிட்டு டீம் மேலே அக்கறை காட்டிகிட்டு இருந்தார். யாராச்சும் ஒரு மிஸ் பாஸ் போட்டால் கூட ரொமாரியோ என்னடா இது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. செம்மையாக இருந்தது ரொமாரியோ. நம்ம ஏன் தெரியுமா நேற்று ஜெயித்தோம்? இர்ஃபான் நேற்று பெனால்ட்டி கிக் எடுக்கல. ஆமாங்க, நேற்று இர்ஃபான் மேலே தான் ஃபவுல் விழுந்தது. இர்ஃபான் தான் ஃப்ரீ பெனால்ட்டி வாங்கி தந்தார். பட் இர்ஃபான் தன் மேலே தனக்கே நம்பிக்கை இல்லாதனால ரொமாரியோ எடுத்துட்டாரு. பட் இர்ஃபான் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தாங்க பண்ணுறான். பட் ஹீ இஸ் ஸ்ட்ரைக்கர், ஹீ ஷுட் ஸ்கோர். அதுதான் மெயின். ஓகேவா, நீ கோல்குள்ளே பாலை தள்ளணும், அதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹீ இஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கர். பட் ரொமாரியோ கூல் அண்ட் கம்போஸ்டாக அப்படியே. இன்னொன்று தெரியுமா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 80வது நிமிஷமோ என்னமோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கோல் அடிப்பானுங்க. நான் அப்போவே டிவியை நிப்பாட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஒரு கோலே இல்லை. அது இப்படி கிராஸ் போடுறான், அது எல்லா டிஃபெண்டர்ஸும் இப்படி பார்க்குறாங்க. அவன் லைட்டாக ஹேரை வச்சு பால் உள்ளே போயிடுச்சு. எனக்கு சரியான காண்டு டிவியை நிப்பாட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2-1. மிஸ் பண்ணிட்டியடா. சென்னை எஃப்சி எப்போவுமே கம்பேக் தான்டா கிடைக்கும். அதை மறந்து போயிட்டேன். ஏன்னா என் அம்மா ஏதோ பார்க்கணுன்னாங்க, அதனால கொடுத்துட்டேன். ஆனால் சென்னை எஃப்சி எப்போ லாஸ்ட் மினிட் கோல் அடிக்காமல் இருந்திருக்கு. கடைசியில் அந்த யங்ஸ்டர் வந்து அழகான ஒரு கார்னரு, செம்ம பவர்ஃபுல்லான ஹெட்டிங்கு, ஹாலண்ட் செலிப்ரேஷனு. சென்னை எஃப்சி ஹாப்பிக்கும்டா. சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்குவாங்க, நானும் உட்பட. இது பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் அப்புங்க. ஸோ வின்சியும் நல்லா ஆடினார். மெயின் டீமில் இருக்கிற எல்லாருமே நல்லா ஆடினாங்க. இர்ஃபான் கொஞ்சம் தடபட. விகாஷ் யூனம் வந்து இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக தான் இருக்கார். தெரியல, அவர் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. பட் ஃபுல் மேட்ச் 3 கேம் தான் ஆடினார். பார்ப்போம். ஓகே, 2வது விஷயம், போயிட்டார் அவர். 6 வருஷங்க, 6 வருஷமாக சென்னை எஃப்சிலேயே தான் இருந்தார். 6 வருஷம்னா அப்போது 19 அதுக்கு முன்னாலேருந்து எப்படா போகிறீங்க? அதாவது இவன் போகிறதுக்கு தாப்பாகவே போயிட்டான், இவன் போனால் என்னப்பா அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க. தாப்பா, ஜெரி, இந்தியன் பிளேயர்ஸ், ஜேஜே, தாப்பா, ஜேஜேலாம் ரிட்டையர் ஆகிட்டாரு. தாப்பா, ஜெரி, இவன் அவன் பேரே வந்துடுச்சு. நிறையா பேர் ப்ரோ எல்லாம் போயிட்டாங்க சென்னை எஃப்சி விட்டு, ஃபாரினர்ஸ் உட்பட. இப்போ வந்து சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம்.
2 வருஷம் 3 வருஷமாக இருக்கிறது வந்து புது டீம். ஒரு பேர் அதிகபட்ச வருஷம் இருக்கிறதுனா 3 வருஷமோ என்னமோ தான். அந்த மாதிரியோ 3 வருஷமோ என்னமோ தான் இருக்காங்க சிவரட்டோ. ஸோ சேஞ்சஸ். ரஹீம் அலி வந்து போயிட்டாரு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஹீம் அலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி தான் உயர்த்தி விட்டுது. சென்னை எஃப்சி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லா பிளேயர்ஸுமே நல்லாயிருக்கும். தாப்பா, அவன், இந்த மாதிரி ரஹீம் அலி, சென்னை எஃப்சி ப்ரொடியூஸ் அண்ட் தே டோன்ட் கீப் தெம். ஆக்சுவலி அவங்க இருக்க மாட்றாங்க, அவங்க போயிடுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபேன் பேஸ் வந்து சென்னை எஃப்சி கம்மி. அதுதான் உண்மை. சென்னை எஃப்சி ஃபேன் பேஸ் கம்மி. ஃபேன் பேஸ் அதிகரிக்கணும் ப்ரோ. ஃபுட்பாலே பார்க்க மாட்றானுங்க. இந்த வருஷம் எல்லாம் மாறணும். சென்னை எஃப்சி நல்லா ஆடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பார்த்தாச்சு தான் ஃபேன்ஸ் வருவாங்க. ஸோ இந்த வருஷம் சென்னை எஃப்சி கண்டிப்பாக நல்லா ஆடணும். நல்லா ஆடுன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போது எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா டுராண்ட் கப்புக்கு மெயின் டீம் எடுத்துருந்தாங்க. அந்த மெயின் டீம் வந்து இதிலே ட்ரையல்ஸ் பார்த்து முடிச்சிட்டாங்க. இவங்க நல்லா ஆடுறாங்க. அந்த ஒரு இது தெரிஞ்சிருச்சு ஃபேன்ஸுக்குலாம். இப்போ நல்ல டீம் நம்மளுது. கேரளா பிளாஸ்டர்ஸ்லாம் 8 கோல் அடிக்கிறானுங்க, 7 கோல் அடிக்கிறானுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூலெஸ்ஸு. ஃபஸ்ட் கேம் ஐஎஸ்எல் ஃபஸ்ட் கேமில் தான் நம்ம டீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷனு. நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் இறங்கிட்டாங்க சென்னையில். அதுதான் ப்ரோ. ரஹீம் அலி பார்த்தீங்கன்னா ஒடிஷாவுக்கு மூவ் பண்ணிருக்காரு. லொபேராக்கு கீழே ஆட போகிறாரு. ரஹீம் அலி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருந்தான். குறையே சொல்ல முடியாத நல்ல பிளேயர் தான் ரஹீம் அலி. ஸ்டில் அவன் ஒரு கூட பிளேயர் தான். பட் வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த வருஷம் லொபேராக்கு அடியில் மட்டும் நல்லா ஆடணும் ப்ரோ. சென்னை எஃப்சிக்கு ப்ராப்ளமாக இருக்கான்லாம் யோசிக்கக்கூடாது. இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு நம்பர் 9 தேவைன்றதுனால 6 நல்லா ஆனாலும் சரி நல்லா ஆடணும். ஃபார்வர்ட்ஸ் வந்து முக்கியமாக இந்தியன் பேஸ் எல்லோரும் இந்த வருஷம் நல்லா ப்ளே பண்ணணும். பார்ப்போம். நம்ம கிட்ட இல்லாததா ஏன் சரி இருக்காரு, குர்கீரத் இருக்காரு, இர்ஃபான் இருக்கான். சரி வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் போடாடி. ஓகே, ஆல் த பெஸ்ட். அவரெல்லாம் பார்க்க மாட்டார், இருந்தாலும் ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் ஃபேமிலி. 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் நியூ பிகினிங்.